ஆ, வணக்கம் எல்லாருக்கும். நான் இங்கே சில பதிவுகளை போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம்னு. அப்போது ஏழை பணக்காரன், ரிச்சர் அண்ட் புவர், பெரிய காரு, பெரிய வீடு, நிறைய நகை, இந்த மூணும் இருக்கிறவன் இங்கே நல்லவன், உத்தமன், ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பொதுவாக மக்கள்கிட்ட இங்கே அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட. அப்போது யார் உண்மையான வசதியானவன் நான் சொல்கிறேன் கேளுங்க. 70 வயசுக்கு அப்புறமும் மாத்திரை சாப்பிடாம தினசரி 8 மணி நேரம் தூங்கிக்கிட்டு பகலில் ஜாலியாக அவன் இருக்கிற இடத்துல வந்து பேசிக்கிட்டு மகிழ்வாக அவன்கிட்ட இருக்கிறத வச்சு, அது பொரிக்கடலையாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை கீரை குழம்பாக இருந்தாலும் சரி, எது சாப்பிட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான்ல, ஹாப்பி. இவன் தான் வந்து உண்மையான வசதியானவன். அந்த நான் சொல்கிற மாதிரி இருக்கவன் 70 வயசு மட்டும் இல்லை, 120 வயசு கடந்தும் இருப்பான். அப்போ இவன் தான் ஈஸ் த ரியல் ரிச்சர். தென் ஹூ இஸ் கால் புவர்? புவர்னா, ஐயோ சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், இடம் வாங்கணும், எப்படியாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நாசமாக போயிடணும், என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும், என்னோடய மகன் இன்ஜினியர் ஆகணும், வேறு எல்லாருமே நாசமாக போயிடணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா வேணும்னு சொல்லி ஒரு பிம்பத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கடைசியில் உண்மையிலே அவங்க என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாதிகள் தான், நம்பர் ஆஃப் டிசீஸ் தான் சேர்த்துக்கிறாங்க. அப்போ உண்மையிலே வந்து நான் போனது மாதிரி சொன்னது போல் பணம் தான் ஒருத்தரை காப்பாற்றணும்னா ஜெயலலிதாட்டு இல்லாத பணமா என்ன? லட்சம் கோடிக்கு மேலே இருந்த ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க? 70 வயசு கூட பூர்த்தி அடையாமல் பல வியாதிப்பட்டு தான் சாகுறாங்க. அப்போது அவங்க ஒரு கிங் மேக்கர், அவங்க ஒரு அயானிக் லேடி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்த்து பயந்த ஒரு பெண்மணி, இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான லேடி 60,000 வருஷம் எல்லாம் வாழ்ந்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 500 வருஷமாக வாழ்ந்திருக்க வேண்டாம்? 100 வருஷம், அட்லீஸ்ட் 70 வருஷம் வரலுமாச்சும் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாமே, எந்த பிணியும் இல்லாமல். இப்போ எப்படி இந்த மரணம் அவங்களுக்கு நடந்திருக்கும்? ஏன்னா அவங்க தனக்கு வேணும்னு நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. தன்னோட ஒரு மூட நம்பிக்கை, டெலியூஷனல் வியூவில் வந்து என்னோடய பதவி, நான் தான் ராணி, அவங்க பொதுவாக ஜெயலலிதா பேசும்போது பார்த்துருக்கீங்களா, நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிம்பாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்திருக்கணுமே, நிரந்தர பொதுச் செயலாளர் செத்து 10 வருஷத்துக்கு மேலே எப்படி ஆச்சு? அப்போது அது நிரந்தரம் இல்லை. எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ, ஜெயலலிதா கிட்ட இருந்த பணம், ஜெயலலிதா கிட்ட இருந்த பதவி, எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அது அவங்க நிரந்தரம் சொன்னது தான். அவங்களோட ஒரு கற்பனை அளவு மீறி போய் தான் ராணின்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த கர்வமே அவரை தனிமையாக்குச்சு. தனிமையாக அவருக்கு மரணமும் கொடுத்துருச்சு. அதுபோல் இது எல்லாருக்குமே பொருந்தும். எவ்வளோ வேணால் இன்னும் சொல்லலாம். அப்போது உங்களோட உடல் உறுப்பு செயல்பாடு, உங்களோட குட் ஹெல்த்து தான் நீங்கள் ரிச்சாக புவரான்னு டிசைட் பண்ணுமே தவிர, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்குது, 100 வயசு மரம். இந்த 100 வயசு மரத்தை உங்கள் அப்பா பார்த்துருப்பார், உங்கள் தாத்தா பார்த்துருப்பார். ஆனால் நீங்கள் இன்னும் 30 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்களா? உங்கள் மகன், நீங்கள், உங்கள் மகன், பேரன் எல்லாரோட மரணத்துக்கு பிறகும் கூட இங்கே இயற்கை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பார்த்த மரத்தை உங்கள் கொள்ளு பேரனும் பார்ப்பான். இப்போது இதுதான் வந்து உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கிறது, உண்மையான வசதி அப்படின்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மக்கிட்ட கையில் இருக்க கரன்சி, நம்ம ஓட்டுற கார், நம்ம போட்டிருக்க நகைதான் ரிச்சுன்னு நினச்சிக்கிறோம். டெஃபினெட்லி பிரதர், உங்களோட ப்ராப்பர்ட்டி லிஸ்ட், உங்கள் பாடி ஆர்கனிக்ஸ் தெரியாது. உங்களோட எளிமை, நீங்கள் அவங்களோட ஆரோக்கியம்தான் வந்து உங்களுக்கு சிறந்தது. நான் சொன்ன இந்த நிரந்தர 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம், மன மகிழ்ச்சி, மனசில் கவலை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கணும்னா முதல்ல நீங்கள் மனுஷங்கிறத உணரணும். யூ ஆர் நாட் அ மெஷின் அண்ட் யூ ஆர் நாட் அ கான்ஸ்டன்ட். யூ ஆர் அ வேரியபிள் டெம்ப்ரரி பர்சன், தட்ஸ் ஆல். எப்போ வேணாலும் மரணம் நிகழலாம், எப்போ வேணாலும் நிகழாது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நெடுநாள் வாழலாம். அப்படி வாழணும்னா உங்களோட பேராசை, உங்களோட பெருங்குணம், உங்களோட பாவங்கள், இதெல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தணும். பாவம்னா பல பாவங்கள். சொத்து எனக்கு மட்டும்தான் வேணும், என்னோடய பொண்ணு டாக்டர் ஆகணும், என் பையன் மட்டும்தான் கலெக்டர் ஆகணும்,
இல்லையா? அப்போது இந்த மனிதன்ற எண்ணத்துக்குள்ளே வந்துட்டிங்களாலே நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை கோடீஸ்வரனை அவங்க பக்கத்து வீட்டு கோடீஸ்வரனை கூட நினச்சி பாருங்கள், அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். சீக்கிரமாக செத்துருவான், இல்லைனா பல வியாதியோடு வாழ்ந்துட்டுருப்பான், பயத்தோடவே இருப்பான். என்றைக்கு வந்து நம்ம சொத்துக்காக நம்ம வீட்டில் பிள்ளைங்க கொண்டுருவாங்களோ, இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருந்தான்னா, இல்லை ஒரு 60 வயசுக்குள்ளே இருந்தானா என்றைக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருமோ. இது நடிகனுக்கும் பொருந்தும். இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் ஒரு நடிகை வந்திருக்கான்ல, 52 வயசில் 52 கொலையும் பண்ணிவிட்டு அவன் வேணும்லாம் அரசியலுக்கு வரலைங்க. இது ஒரு அசைன்மெண்ட், அவ்வளோதான். ஃபெமிலியரான பர்சன், அவனை வச்சு ஓட் பேங்கை எடுத்தோம்னா திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டை வந்து பாழ் பண்ணலாம், அவங்க வந்து ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிறது. இது திமுக ஒன்றும் சப்போர்ட்லாம் நான் பண்ணலை. அவங்க எவ்வளோ ஒரு ஒரு சுயநலவாதிகள் திமுக அப்படின்னா, இவன் விஜய் அப்படிங்கிறவன் திருடன் தெரிஞ்சு கூட இன்னுமே அவனை வெளியில் விட்டுருக்காங்கல்ல. இதே ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இருந்திருந்தா இவனை இன்றைக்கி எப்படிக்கோ தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. விஜயை தூக்கி உள்ளே வச்சாலோ எஃப்ஐஆர் போட்டாலோ இவங்க கட்சி இவங்க ஆட்சி பாதிக்கும், இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னுமே அவனை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. நாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா நம்மளை அரெஸ்ட் பண்ணுற, எஃப்ஐஆர் போட்டு அல்லது வழக்கு தொடர்ந்து ஃபைன் போடுற இதே சட்டம் 52 கொலைகள் செய்த ஒரு கொலைகாரனை அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர், ஒரு சிஎஸ்ஆர் கூட போடலை. நானும் கூட அவன் மேலே போட்டிருந்தேன் கம்ப்ளைண்ட், அதுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. சரி, நம்ம டாப்பிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். இதுதான் என்கிட்ட இருக்கிறது போதும், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் என் பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதுமானது. என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பல குழந்தைங்க கலெக்டராக இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் குழந்தை, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் குழந்தை, எந்த குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் ஒழுக்கமாக அதை வந்து அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஒரு குழந்தை நல்லா படிக்க முடியும், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் நல்லா படிக்க முடியும். நீங்கள் நல்லா வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான். என்னோடய சூழ்நிலையை பொறுத்து நான் படிக்க வச்சா போதுமானது. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க டிகிரி முடிச்சுட்டு 12,000 சம்பளத்துக்கு போயிட்டுருக்காங்க. படிக்கவே படிக்காத ஒரு குழந்தை வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தையோட ஆர்வமும் பெற்றோர்களோட வழிநடத்தலும் தான். எனவே நம்ம இன்றைக்கி 3 டாபிக் நம்ம விவாதிச்சிருக்கோம். 1, யார் வசதியானவன், ஆரோக்கியமானவன் வசதியானவன். 2வது, உங்கள் எளிமை இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக அடைஞ்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 2 மூலியமாக நீங்கள் எப்பயுமே நிரந்தர வசதியானவனாக இருக்கலாம். நிரந்தர வசதினா நீங்கள் இருக்கிறவர்களுமே நிரந்தரம்தான். 3வது, கல்விங்கிறது எங்கே படித்தாலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டுமே வரும். உங்களுக்கு வர்ற படிப்பை, உங்களுக்கு கல்விங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு புக் எடுத்துகிட்டோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கிறதோ இல்லை, வாழ்க்கையை படிக்கிறதே ஒரு கல்வி தான். ஒரு நல்ல முறையில் செருப்பு தைக்கிற தெரிஞ்சவங்க கூட இன்றைக்கி தினம் 3,000 சம்பாதிக்கிறான். 3 டிகிரி முடித்த வாத்தியார் வேலைக்கு போகிற மக்கு பசங்க 10,000 கூட சம்பாதிக்கிறதில்ல. அப்போ எது உண்மையான கல்வி அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் நிறையா சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களோட ஆதரவை பொறுத்து. நன்றி, வணக்கம்.